வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது 2/6/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவுகளாக நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். பொதுவாக நாம் பிறந்த ராசியை வச்சு கிரக பயிற்சி பலன்களை பார்க்கக்கூடாது. ஏன் அப்படி பார்க்கக்கூடாதுன்னா, நம்ம பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் ராசியில் பிறந்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய தசை மாறிக்கிட்டே வரும். உதாரணமாக, ஒருவர் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் பிறக்கும்போது நடந்த திசை சந்திர திசை. அதுக்கப்புறம் அவருக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசைன்னு திசைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறக்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த சந்திர பகவான் ரோகிணியிலிருந்து அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அங்கிருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அங்கிருந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு போயிடுவார். இப்படி சந்திர பகவானும் திசைகளும் மாறிக்கிட்டே இருக்கிறனால எப்படி நம்ம பிறந்த ராசியை வச்சு பலன்களை பார்க்க முடியும்? அதனால தான் லக்னத்தை வச்சு பலனை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கும் 12 கட்டங்களில். அதுதான் உங்களுடைய பிறந்த லக்னம். உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் எந்த இடத்துக்கு வராரு, என்ன மாதிரியான பலனை செய்ய போறாருங்கிறது தான் இங்கே நான் பலனாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பிறந்த லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தால் உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுக்கு குரு பகவான் பெயர்ந்து வர போகிறாரு. 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரியான பலனை தரப்போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். குரு பயிற்சினால் உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி தற்சமயம் உங்களுக்கு குருவினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கணும். அப்படி நடந்தால் தான் குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்காரோ அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வருகிற ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு. இந்த கடகராசி உங்களோட லக்னத்துக்கு எத்தனாம் வீடு அப்படிங்கிறத பார்க்கணும். அது சம்பந்தமான பலன்களையும் அவர் தருவார். உங்களுடைய ஜாதகப்படி தற்சமயம் உங்களுக்கு குருவினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ எதுவும் நடக்கலை அப்படின்னா இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு சாதகமோ பாதகமோ எதுவும் நடக்காது. குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. குரு பகவான் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த அனுபவங்களை உங்களுக்கு நல்ல விதமாக தருவார். அந்த அனுபவத்தின் மூலம் நீங்கள் நிறைய படிப்பினையை பெற்றுக்கொள்வீங்க. நீண்ட நாளாக இடமாற்றத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க, அது இப்போ நடக்கும். உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும். அந்த செலவுகள்னால கொஞ்சம் கடனும் ஏற்படலாம். பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு கஷ்டங்கள் தடைகள் வந்திருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து மேன்மையான நிலைக்கு வருவீங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதிலிருந்து விடுபட ஆரம்பிப்பீங்க. குரு பகவான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாரு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனச்சிக்கல் ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும். எதுலேயும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழல் உருவாகும். குரு பகவான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் 2, 4, 6, 10 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாரு அப்படின்னா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். எப்பவும் ரெகுலராக பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வராமல் தடை ஏற்படும். பேங்க்கில் லோன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் தடை ஏற்படும். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். சில நேரங்களில் தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படுவதனால அதை சமாளிக்க முடியாமல் தடுமாறுவீங்க. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் 6, 8 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவு ஏற்படும், பண இழப்பு ஏற்படும், ஏமாற்றம் ஏற்படும். சில நேரங்களில் தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் தடுமாறுவீங்க, தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் திருமண தடை ஏற்படும். வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் குறைந்த சம்பளத்தில் அதிக வேலை செய்கிற மாதிரியான சூழல் உருவாகும். ஒரு சிலர் ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, வீடு இன்னும் கட்டி முடிக்காமல் வீடு கட்டுறதுக்கான செலவுகள்லாம் ரொம்ப அதிகமாகும்.
இதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். வாகனத்தில் போகும்போது எதிரில் வரவங்க நம்ம மேலே இடித்து நமக்கு அதனால் சில ஆஸ்பத்திரி செலவுகள்லாம் ஏற்படும். மேற்சொன்ன விஷயங்கள்லாம் குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்காரோ அதை பொறுத்து தான் அமையும். இதுவரையிலும் சொன்ன பலன்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான தொடர்புகளை கொண்டிருக்காரு, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தருமா, உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா, திருமணம் எப்போ நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும், கடன் தொல்லை எப்போ தீரும், எப்போ பண வரவு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும், சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும், எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா, எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா, எப்போ சொந்த வீடு கட்ட முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா, சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எப்போ குழந்தை கிடைக்கும், இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.